சார், நடிகர் விஜயின் இந்த மாநாடு முடிவடைந்து இப்போ அடுத்த கட்டமாக நடைப்பயணத்தையும் அவர் தொடங்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளின் கணக்கு மாறுமா என்ற சர்ச்சை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. புதிதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதற்கான வாய்ப்பு உள்ள கட்சிகளாக நீங்க எதை பாக்குறீங்க சார்? அடிப்படையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்தது வந்துட்டு மக்களிடையே சென்று நேரடியாக மக்களிடையே என்னென்னலாம் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள், தமிழக வெற்றி கழகம் செய்ய போவது என்ன அப்படின்றதும், இன்றைய ஆட்சியாளர்களினுடைய குறைபாடுகள், ஊழல்கள் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடையே கட்சியை கொண்டு போறதுதான் முதல் வேலையை ஒழிய கூட்டணி இல்லை. அது 26வது ஆண்டுல தான் அது தீர்மானிக்கப்படும். அது இப்ப நாங்க அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை, அதுல எந்த அவசரத்தையும் காட்டல. எனவே அதெல்லாம் 26க்கான சமாச்சாரம். நம்ம செய்யக்கூடியது மக்களிடையே தமிழக வெற்றி கழகத்தை பரவலாக கொண்டு செல்வது. இப்ப மக்களுக்கு வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது வந்துட்டு ஒரு அபிமானம் இருக்கு. அந்த அபிமானம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா, ட்ரஸ்ட், அது மாறணும். அது மாற்றத்துக்கான வேலையை தான் வந்துட்டு இந்த கட்சி செய்ய போகுது, தமிழக வெற்றி கழகம் செய்ய போகுது. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கணும், எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகம் இருக்கணும், அது மக்களுடைய தேவையை எப்படி நிறைவேற்றக்கூடியதா இருக்கணும், அது எப்படி ஒரு ஊழலற்ற ஒரு அமைப்பாக எங்களுடைய ஆட்சி இருக்கும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை வந்துட்டு நாங்க மக்களிடையே எடுத்து கூறி அதன் மூலம் அந்த நம்பிக்கையை வந்துட்டு உறுதிப்படுத்தக்கூடிய அரசியல் செயல்பாடு தான் அடுத்த கட்டமா இருக்குது. அதனாலதான் அது திரு விஜய் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடைப்பயணமாவோ இல்ல எதுவாவோ இருக்கலாம். இன்னும் அதெல்லாம் பத்தி முடிவுகள் அதிகாரப்பூர்வமா வரல. எனவே அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பத்தி சொல்ல முடியும். இப்போதைக்கு மக்களிடையே போவது, மக்களிடையே கட்சியை பரவலாக அறிமுகம் பண்ணி அதனுடைய நோக்கங்கள், குறிக்கோள்களை எல்லாம் மக்களுக்கு வந்துட்டு எடுத்து கூறுவது, அதன் மூலம் மக்களிடையே தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கான கட்சி இதோ ஒன்று பிறந்திருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டுவது, இதுதான் முதல் வேலை. அதுதான் செய்ய போறோம். இன்னொரு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க வந்து முதல்ல அந்த மாநாட்டிலே அவர் இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் பொது உடைமை இயக்கத்திற்கு கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக அந்த தாவேக்கா புறக்கணித்திருப்பது போல தெரிகிறது சார். அது கட் அவுட்லியாக இருக்கட்டும் அல்லது இந்த கொள்கைகளாக இருக்கட்டும், அவங்க பொது உடைமை கட்சிகளின் தலைவர்களை பற்றி எதுவுமே அவங்க ஒரு முன்னுதாரணமாக சொல்ல. ஆனால் இடதுசாரிகளின் பணி என்பது தமிழகத்தில் எதுவுமே நடக்கலன்னு தாவேக்கா கருதுகிறதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்போ சமத்துவம் அப்படின்ற ஒரு கருத்து வருது இல்லையா? ஆமா, சமத்துவம் அப்படின்ற ஒரு கருத்து எங்கேருந்து வருது? சமூக நீதி அப்படின்றது எங்கேருந்து வருது? சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை அப்படின்னு வரும்போது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய கோட்பாடுகள் அல்ல, அது கிடையாது. கார்பரேட்டுக்கான அரசியலும் கிடையாது. நாங்க ஒரு விடயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா மக்களினுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சி நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் நம்மளுடைய நோக்கம். எனவே அதைத்தான் மையமா வச்சு அந்த மாநாட்டில் வந்துட்டு கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எனவே யாரையும் புறக்கணிக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, அந்த மாநாட்டில் வந்துட்டு விஜய் பேசுறது ஒரு 45 நிமிடம். ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு, இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள்லாம் இருக்கு. நீங்க கவனிக்கணும். சரி, புரியுதுங்களா? இப்ப அடுத்தபடியா நடந்த செயற்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பீங்க நீங்க. மீனவர் பிரச்சனைக்கு எப்படியாப்பட்ட தீர்மானம், என்ன வழிமுறை அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அந்த மக்களோட நிக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு முற்பட்டிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரியவர்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பத்தி நாங்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 24 தீர்மானங்கள் இருக்குது. அது இல்லாத 2 தீர்மானங்கள் பாராட்டுற தீர்மானங்கள், அது வேற. சோ இப்படி நீங்க ஒன்னொருத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு சிக்கலுக்கும் சரி, ஒரு துறைக்கும் சரி ஒரு தனித்த பார்வையும், அதுல என்ன இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் நோக்கித்தான் தமிழக வெற்றி கழகம் நடைபெறும். சரி சார்.